இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சிவன் கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு கோவில் மட்டும் சூரியன் காலை கிழக்கில் உதித்தாலும் மதியம் தலைக்கு மேல் வந்தாலும் மாலை மேற்கில் மறைந்தாலும் ஒரே நிழல் அதே இடத்தில் அதே சிவலிங்கத்தின் மீது முழு நாளும் விழுகிறது. இது அதிசயமா அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்திய கட்டிடக் கலைஞர்களின் கணித மேதையா? இந்த கேள்விகளுக்கு பதிலை தேடிதான் இந்த காணொளி. தெலுங்கானா மாநிலம் நல்கொண்டா மாவட்டம் பனகல் அருகே இந்த அதிசயம் சாயா சோமேஸ்வரர் ஆலயத்தில் நடந்திருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்டப் போகிறது. இந்த காணொளி உங்களுக்கு ஒரு ஆலயத்தை அறிமுகப்படுத்தப் போகிறது. இந்த ஆலயம் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆலயம். இந்த அதிசயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிசயம். வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்கள் பற்றியும் பழமையான விஷயங்கள் பற்றியும் அந்த ஆலயத்தினுடைய புராதனமான சிறப்பம்சங்கள் பற்றியும் நம்ம அரசர்களினுடைய வெற்றிகள் பற்றியும் நம்ம முன்னோர்களினுடைய பாரம்பரியத்தை பற்றியும் திரையின் மூலமாக ஒரு யாத்திரையாக உங்களுக்கு அழைத்து செல்வது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கமே. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான சாயா சோமேஸ்வரர் ஆலயம்ன்ற ஆலயத்தில் இன்னைக்கு இருக்கோம். ஸ்ரீ சாயா சோமேஸ்வரர் ஆலயம் கோயில் மட்டுமல்ல, ஒரு கல் பல்கலைக்கழகம், ஒரு சிற்ப அருங்காட்சியகம், ஒரு வானவியல் ஆய்வகம், ஒரு பொறியியல் அதிசயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண கிராமம் இல்லை, அது ஒரு அரசு தலைமையகம். சாளுக்கியர்கள், குந்தூர் சோழர்கள், காகித்தியர்கள், யாதவர்கள் என்று பல வம்சங்கள் இங்கிருந்து ஆட்சி செய்துள்ளன. நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. சோழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி செய்தார்கள் என்று. இல்லை, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்க சோழன் இவர்களுக்கு பிறகு சோழ பேரரசின் கிளை ஆட்சியாளர்கள் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பல பகுதிகளை ஆண்டிருக்கின்றனர். இந்த பச்சல சோமேஸ்வரர் ஆலயம் சோழர்கள் இந்த மண்ணை, தெலுங்கு மண்ணை ஆட்சி செய்த போது, இந்த பனங்கல் என்கிற இந்த கிராமத்தில் ஆட்சி செய்த போது கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு, அதாவது 900 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னர்களினுடைய காட்சியங்களை நம்ம இன்னைக்கும் பார்க்க முடியும். இந்த பிறகு இந்த நந்தி சிலை கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்கள் பழமையான இந்த நந்தி சிலை இன்றைக்கு சிதிலமடைந்த நிலையில் காலத்தினுடைய எச்சமாக இந்த நந்தியினுடைய சிலையை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு காலகட்டத்தில் வழிபாடுகள் நிறைந்த மிகப்பெரிய ஒரு சிவாலயமாக இந்த சிவாலயங்கள் இங்கே இருந்திருக்கு. சோழர்களினுடைய தலைநகரமாக இன்னைக்கு எப்படி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இருக்கோ, கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் இருக்கோ, அப்படி சோழர்களினுடைய தலைநகரமாக இந்த பனங்கல் கிராமம் இருந்ததாகவும், இங்கே பிரம்மாண்டமான சிவாலயங்களாக 3 பிரகாரங்களாக பெரிய நீர்நிலை தேக்கத்தோடு இந்த சிவாலயங்கள் இங்கே இருந்ததாக இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படி சோழர்களும் இங்கே இருந்த கனகதுர்கர்கள் என்று சொல்லக்கூடிய தெலுங்கர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடந்ததாக, தெலுங்கு சோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தெலுங்கு சோழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடமாக, காலத்தின் சின்னமாக இந்த பச்சல சோமேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. இந்த கோவிலை வெளியிலிருந்து பார்த்தால் முதலில் பெரியதாக தெரிகிறது. ஆனால் ஒரு தொல்லியல் ஆய்வாளரின் கண்களால் பார்த்தால் ஒவ்வொரு கல்லும் பேச ஆரம்பிக்கும். கவனியுங்கள், இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் கற்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்படவில்லை, ஒன்றுக்கொன்று பூட்டிக்கொள்ளும் இன்டர்லாக்கிங் முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால்தான் நிலநடுக்கம், மழை, வெயில் 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் உறுதியாக நிற்கிறது. இந்த ஆலயம் சாயா சோமேஸ்வரர் ஆலயம். சாயானா சமஸ்கிருதத்தில் நிழல்னு அர்த்தம். அது என்னங்க நிழலுக்கான ஒரு கோயிலா அப்படின்னா, சூரியனையும் சூரியனினுடைய மனைவியான சாயா தேவி, சூரியனுடைய மனைவியான அந்த நிழல் தேவியையும் இருவரையும் வணங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சாயா சோமேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. சோழர்களுடைய பிரம்மாண்டமான ஒரு கட்டிடக்கலைனா இந்த கட்டிடக்கலையை சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் சோழர்கள் தனக்கென தனியான ஒரு முத்திரை பதித்த ஒரு கட்டிடக்கலையை உருவாக்கியிருப்பாங்க. முக்கியமா நிழலை வைத்து சோழர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நிழலை வைத்து இப்ப நீங்க 1000ல் ஒருவன் படத்துல பாத்தீங்கன்னா நடராஜரினுடைய நிழல் தோன்றும். அந்த நிழலின் மூலமாக அந்த பாதி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு 1000ல் ஒருவன் படத்துல ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்கல்ல. அப்படி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, கரெக்டா பூஜை பண்ற நேரத்துல சாமி சிலைக்கு பின்னாடி ஒரு தூணினுடைய உருவம் வருது. ஒரு தூணினுடைய கருப்பு உருவம் தெரியப்படுது. இந்த தூண்
நேராக இல்லவே இல்லை. சுவாமிக்கு நேராக தூணே கிடையாது. சுவாமிக்கு நேராக நந்தி தேவர் மட்டும்தான் இருக்காரு. அப்போ எப்படிப்பா சுவாமிக்கு பின்னாடி கரெக்டாக சிவலிங்கத்திற்கு பின்னாடி நேர்கோட்டில் ஒரு கோடு தோன்றுகிறதுன்னு பார்த்தோம்னா, நேர்கோட்டில் எப்படி ஒரு நிழல் விழுகிறதுன்னு பார்த்தோம்னா, நேர்கோட்டில் இந்த பக்கம் தூணே இல்லை, ஆனால் ஒரு நிழல் எப்படி விழும்? இப்போ இந்த கையினுடைய நிழல் எப்போ விழும்னா, இதற்கு முன்னால் வெளிச்சம் இருந்து இதற்கு பின்னால் கையினுடைய நிழல் விழும். ஆனால் அப்படி ஒரு தூணே இல்லாமல் எப்படி சுவாமிக்கு பின்னாடி சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஒரு நிழல் விழுறதுன்னா, இந்த பக்கம் ஒரு தூண் கட்டியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு தூண் கட்டியிருக்காங்க. 2 தூண்கள் கட்டி இந்த தூணுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வருகிறது, அந்த தூணுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வருகிறது. 2 வெளிச்சங்களும் சந்திக்கக்கூடிய நேரத்தில், இன்டர்செக்ட் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு டார்க்னஸ் உருவாகுது. அந்த டார்க்னஸ் தான் அழகான ஒரு கோடாக சாமிக்கு பின்னாடி தோணுது. என்ன தெரியுமா அர்த்தம்? கணவனும் ஒரு பக்கம், மனைவியும் ஒரு பக்கம், இருவரும் இணையக்கூடிய தருணம் தான் இறைவனை அடையக்கூடிய தருணம்னு சொல்லும் வகையாக சூரிய பெருமானையும் சாயாதேவியும் சித்தரித்து இருவரும் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கும் போதுதான் இல்லற வாழ்வு இனிமையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த சிவபெருமானுக்கு பின்னால் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாயா, இந்த நிழல் என்னப்பா கற்றுக் கொடுக்கறதுன்னா, இருவரின் வாழ்க்கையும் இணையக்கூடிய ஒரு அழகான ஒரு தருணத்தை, 2 வெளிச்சங்கள் இணையக்கூடிய அருமையான தருணத்தை, 2 வெளிச்சங்கள் இணையும் போது அங்கு நிழல் கருப்பு தான் விலகிறது என்று காட்டக்கூடிய வண்ணமாக இந்த சாயா சோமேஸ்வரனுடைய ஆலயத்தின் இந்த கட்டிடக்கலை பிரம்மாண்டமாக வியக்க வைக்கிறது. இந்த சாயா சோமேஸ்வரர் ஆலயத்திற்கு அருகிலேயே ஒரு ஆர்கியாலஜிக்கல் மியூசியமும் அமைக்கப்பட்டு அதில் பல சிற்பங்கள், கல்வெட்டுக்கள் எல்லாம் இன்றும் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த அருங்காட்சியகத்தில் முதலில் நாம் பார்க்க வேண்டியது நந்தி பகவானின் சிலை. நம் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான நந்திகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கிருக்கும் நந்தியை ஒரு முறை அருகில் சென்று பாருங்கள். காதில் இருக்கும் அணிகலனிலிருந்து கழுத்தில் இருக்கும் மணி, கண்களில் இருக்கும் அமைதி, மூக்கின் வடிவம், இவை அனைத்தும் ஒரே கல்லிலிருந்து உருவாக்கப்பட்டவை. இந்த நந்தி ஒரு சிலை அல்ல, ஒரு சிற்பியின் மூச்சு. இப்போது ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கும் கற்களை பாருங்கள். அவை சாதாரண கற்கள் அல்ல, வீரக்கற்கள். போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்காக நாட்டப்பட்ட நினைவு கற்கள். அருங்காட்சியகத்தில் இருக்கும் சில கணேசர் சிலைகளை கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் விநாயகரின் வடிவம் மாறியிருக்கிறது. சாளுக்கியர் கால விநாயகர், காகத்தியர் கால விநாயகர், சோழர் பாணி விநாயகர், 3க்கும் முக வடிவத்தில் வேறுபாடு இருக்கும். இதுதான் கலை வரலாறு. மகிஷாசுர மர்தினி சிற்பம். இந்த சிற்பத்தை கண்டிப்பாக நெருக்கமாக பாருங்கள். அம்மன் 8 கைகள், சிங்க வாகனம், கீழே மகிஷாசுரன். ஆனால் ஒரு விஷயம் கவனியுங்கள், அம்மனின் முகத்தில் கோபமில்லை, அமைதி. ஏன் தெரியுமா? இந்திய சிற்பிகள் அழித்தாலும் அன்போடு அழிக்கும் தாய்தான் என்று அம்மனை வடிவமைக்கிறார்கள். கோவிலுக்குள் நீங்கள் மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் இந்த ஆலயத்தை பாருங்கள். அப்போது கற்களின் நிறம் மாற ஆரம்பிக்கும். காலையில் சாம்பல் நிறத்திலும், மதியம் மஞ்சள் நிறத்திலும், மாலை செம்பழுப்பு நிறத்திலும் மாறிக்கொண்டே இருக்கும். இது கல்லல்ல, இயற்கை செய்யும் ஓவியம். இந்த சாயா சோமேஸ்வரர் ஆலயத்திற்கு பக்கத்தில் உதய சமுத்திரம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரும் குளத்தை நாம் பார்க்க முடியும். இது சாதாரண குளம் அல்ல, இந்த பகுதியின் வரலாற்றையே மாற்றிய ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம். சோழர்கள் தாங்க போகக்கூடிய இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே நீர்நிலை தேக்கங்களை உருவாக்கி இயற்கையை பேணக்கூடிய ஒரு மக்களாக தமிழர்களினுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய ஒரு கருத்தில் கொண்டு மிகப்பெரிய நீர் தேக்கங்களை உருவாக்கக்கூடியவர்களாக சோழர்கள் இருந்தாங்க. அந்த காலத்திலே ஓடி வரக்கூடிய நதியை நிறுத்தி அணை கட்ட முடியும்னு முதலாக உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தவங்க நம்ம தமிழர்கள் தான். அப்படியா கல்லணை எப்படி நம்ம திருச்சிக்கிட்ட கல்லணை இருக்கோ, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கல்லணை இருக்கோ, அப்படி இந்த ஹைதராபாத் பனங்கல் இந்த இடத்துல அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமுத்திரமாக, ஒரு பெரிய கடலாக நீர் தேக்கத்தை உதய சமுத்திரம் என்ற பெயர்ல மிகப்பெரிய ஒரு நீர்நிலை தேக்கத்தை நம்ம தமிழர்கள் இங்க தெலுங்கு மண்ணில் உருவாக்கியிருக்காங்க. பிரம்மாண்டமான இந்த நீர்த்தேக்கம் ஹைதராபாத்தில் ஒரு கல்லணைனே இதை சொல்லலாம். அப்படியா போற இடங்கள் எல்லாம் ஆன்மீகத்தையும் இயற்கையையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக நமது தமிழர்கள் இருந்திருக்காங்க, தமிழ் ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இயற்கையை பாதுகாக்கும் பிரம்மாண்டமான இறை அன்பர்களாக நமது ராஜாக்கள் இருந்திருக்காங்க. இங்க நம்ம சுத்தி பார்த்தோம்
பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி பனைமர காடுகளை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம சொன்ன மாதிரியே இந்த பனைமரத்தினுடைய தன்மை என்னப்பான்னா, அது இந்த மண்ணை நீர் தேங்கக்கூடிய மண்ணாக மாற்றக்கூடிய பெரும் திறன் பனைமரங்களுக்கு இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து, கேரள மாநிலத்திலேருந்து, நம்ம இலங்கையிலிருந்து நீங்கள் பனைமர காடுகளாகவே நிறையா பார்க்க முடியும். இயற்கையாக ஒரு நீரை தேக்கி வைக்க பனைமரங்கள் மிகப்பெரிய உறுதுணையாக, நீருக்கான ஒரு காம்பவுண்ட் வால்னே சொல்லலாம். அப்படியான ஒரு பனைமரங்கள் இயற்கை வேலியாக நீர்நிலைக்கு அமையும். அப்படி தாவர அறிவியல், நீர் மேலாண்மை, கல் அறிவியல்னு மிகப்பெரிய கலை கூடங்களையும் நீர் மேலாண்மையும் தாவர அறிவியலும் தெரிந்தவர்களாக தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கிய பெரிய சமுத்திரம் இந்த உதய சமுத்திரம். ஒரு நாடு உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அதன் வரலாறு உயிரோடு இருக்க வேண்டும். ஒரு மொழி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதன் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு தலைமுறை உயர வேண்டுமென்றால் அது தன் முன்னோர்களை மறக்காமல் இருக்க வேண்டும். இந்த ஆலயத்தை பாதுகாப்பது ஒரு மதத்தை பாதுகாப்பதல்ல, இந்தியாவின் அறிவியல் வரலாற்றையும் தமிழர்களின் கட்டிடக்கலையையும் தென்னிந்திய நாகரிகத்தையும் பெருமையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதாகும். நாம் இந்த கோவிலை விட்டு வெளியேறலாம், ஆனால் மனிதன் படைத்த மகத்தான கலைகளை காலம் வெல்லவே முடியாது. இதுதான் நம் முன்னோர்களின் கையெழுத்து, இதுதான் நம் பண்பாட்டின் பெருமை, இதுதான் நம் அடையாளம். மீண்டும் ஒரு வரலாற்று பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன், மதுரை ராமகிருஷ்ணன்.